அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜில் லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ டுமாரோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான டீட்டெயிலை இன்னைக்கு ஈவினிங் அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலை நான் சொல்கிறேன். ஸோ எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ ஆப்பில் என்ன மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸோ மார்க் டெஸ்ட் எத்தனை மணிக்கு, ஸோ அது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 11 கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம் மார்க் டெஸ்ட் வைக்கும்போது அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம் இல்லையா, அதோடைய எக்ஸ்பிளனேஷனில் நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த வீக் வந்து நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் ஆவரேஜ் அண்டு யூனிட் டிஜிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ யூனிட் டிஜிட்டில் மிச்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எத்தனை மணிக்கு எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயிலும் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸில் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெய்டு கோர்ஸோடைய ஆப் லிங்க், ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் நமக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் 2 கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச். ஸோ இந்த மேக்ஸ் கோர்ஸ் வந்து 555 ருபீஸ்க்கு, ஓகேவா, 555 ருபீஸ்க்கு ஃபார் 2 இயர்ஸ். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும், போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் டோட்டலாக ஒரு 50 டாபிக்ஸ் இருக்கும், 50 டாபிக். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வித் கான்செப்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே சேர்ந்துருக்கும். அண்டு டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? டாபிக் வைஸ் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 3 மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும் என்னன்றதை நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸ்டடி பிளான் அப்படின்ற வீடியோவில். ஸோ அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டில் டேட் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அட்வான்ஸ் மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அரித்தமெட்டிக்கில் பேசிக் கான்செப்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ப்ராப்ளம் சால்விங் மட்டும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். அது ஃபுல் சிலபஸ், கம்ப்ளீட் சிலபஸோடைய மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த மார்க் டெஸ்ட் மார்னிங் 10 AM இருக்கும். ஈவினிங் 6 PM அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதாவது 2 இயர்ஸ், ஓகேவா? 2 இயர்ஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 730 டேஸ். ஸோ 730 டேஸும் நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அண்ட் அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ரெக்கார்டட் கிளாஸ், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 555 ருபீஸ் மட்டும்தான் ஃபார் 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டைப்புமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எ லைப்ரரி ஹேஸ் an average 265 visitors on Sundays. Okay, Sundays. So full Sundays. Every week Sunday வந்து அங்கே எத்தனை பேர் வராங்க அப்படின்னா 265 விசிட்டர்ஸ் வராங்க. அண்ட் 130 விசிட்டர்ஸ் ஆன் அதர் டேஸ். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பெர் டே இன் எ மந்த் ஆஃப் 30 டேஸ் பிகினிங் வித் எ மண்டே. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கேலண்டர் நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ அந்த கேலண்டரில் ஃபர்ஸ்ட் டே, அதாவது டே 1 எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக அந்த மந்த்துக்கு 30 டேஸ். ஸோ இதை வச்சு, இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன், இதை வச்சு நம்ம ஆவரேஜாக பெர் டேக்கு எவ்வளோ பேர் வர்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு கேலண்டர் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து பிரெயின்லேயே சால்வ் பண்ணணும். ஓகேவா? பிரெயினில் எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் அதை உங்களுக்கு எழுதி காட்டுறேன், தென் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு கேலண்டர் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. ஸோ பெர் வீக்குக்கு
7 days இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வித் சண்டே, எந்த இது வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸ்டார்டிங் வித் சண்டே தான் எடுக்கணும்னு இல்லை. இவங்க பிகினிங் வித் மண்டே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் மண்டேல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டேல முடிங்க. ஓகேவா? ஸோ எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், அது நம்மளுடைய இஷ்டம். ஓகேவா? ஸோ மண்டேல ஸ்டார்ட் பண்ணுறேன், சண்டேல முடிக்கிறேன். ஸோ அவங்க என்ன பிகினிங் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் டே 1, ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3, this is 4, this is 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. A month of 30 days. ஸோ அவங்க டீட்டெயிலாக என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 30 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில மந்த்துக்கு 30 டேஸ் இருக்கும், ஒரு சில மந்த்துக்கு 31 டேஸ் இருக்கும். இன் பிப்ரவரி மந்த் 28 டேஸ் ஆர் 29 டேஸ். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிடணும். இந்த கொஸ்டினில் அவங்க 30 டேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் 30 வரைக்கும் எடுத்திருக்கேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்படி எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி ஷார்ட்கட்டாக பண்ணலான்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஸோ இதுக்கப்புறம் ஸோ 30 டேஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஆவரேஜாக சண்டே எத்தனை பேர் வராங்க? 265 டேஸ், 65 மெம்பர்ஸ் வராங்க, 65 விசிட்டர்ஸ் வராங்க. ரிமைனிங் டேஸில் 130 விசிட்டர்ஸ் வராங்க. அப்போ இந்த மந்தில் எத்தனை சண்டே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். எத்தனை சண்டே இருக்குது? 4 சண்டேஸ் இருக்குது. ஸோ இந்த 4 சண்டேயும் எத்தனை பேர் வராங்க அப்படின்னா 265 விசிட்டர்ஸ் வராங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டேஸில் எத்தனை பேர் வராங்க அப்படின்னா 130 விசிட்டர்ஸ் வராங்க. அப்போ மொத்தம் 4 சண்டேஸ் இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? வாட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பெர் டே இன் எ மந்த். இன் எ மந்த்னா டோட்டல் மந்த்தில், டோட்டலாக அந்த லைப்ரரிக்கு ஆவரேஜாக பெர் டேக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வர்றாங்கன்றது கொஸ்டின். ஸோ அப்போ சண்டே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் டேஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்தில் டோட்டலாக எத்தனை சண்டே? 4 சண்டேஸ். ஸோ அப்போ 4 into 265 இது டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் த்ரூ அவுட் சண்டே, எவ்ரி சண்டே. ஓகேவா? ஃபார் எவ்ரி சண்டே எல்லா சண்டேயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 into 265 விசிட்டர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் டேஸ், ஸோ அவுட் ஆஃப் 30 4 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 26 இருக்கும். ஸோ 26 into 130 plus 26 into 130 divided by 30. இதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, ரைட்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைன் பண்ணுறது? ஸோ இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், இல்லை சால்வ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஸோ இல்லை அப்படின்னா டிஜிட்டல் சம் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வரும்? 4 into 6 plus 2 8, 8 plus 5 13, 13 of 4, 4 4s are 16, 1 plus 6 is 7. ஸோ அப்போ இங்கே 7 வரும் டிஜிட்டல் சம்மு. இங்கே வந்து 8 into 4, 8 4s are 32 5. ஸோ அப்போ 7 plus 5, 7 plus 5 டிஜிட்டல் சம் என்ன வரும்? 12 வரும். ஸோ 1 plus 2 is 3. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3, லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டிஜிட்டல் சம் 3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடோட டிஜிட்டல் சம்மும் 3 வரணும். ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்க 30 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ஆன்சரோட மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ எவ்ரி ஆன்சரையும் நீங்கள் 30ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும்? டிஜிட்டல் சம் 3 வரணும். ஸோ 8 plus 1 9 விட்டுருங்க. 4 3s are 12, 1 2 3, இது 3 வருது. ஸோ இது 5 plus 3 8, 8 plus 1 9, 9ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 9 தான் வரும். ஸோ இது ஆன்சர் இல்லை. ஸோ 6 plus 1 7, 7 plus 5 is 12, 12னா 1 plus 2 is 3, 3 into 3 9, இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ இங்கே 9 கேன்சல் ஆச்சுன்னா 3 3s are 9, இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 148.
ஸோ இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளர் காலம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எப்படி கொண்டு போகணும்? ஸோ கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டோட்டலாக அந்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். அண்டு அந்த மந்த் எந்த டேட்டில் இருந்து, விச் மீன்ஸ் எந்த இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது இம்பார்ட்டன்ட். எந்த டேல இருந்து, மண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம இந்த விசிட்டர்ஸ் பார்த்துக்கலாம். சண்டேயா மண்டேயான்னு ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் நோட் பண்ணணும். அந்த மந்தில் எத்தனை டே அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த மந்த் எந்த டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, விச் மீன்ஸ் மண்டே ஆர் டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே எந்த டேல இருந்து. ஸோ இந்த கொஸ்டின் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மண்டே, ஓகே. ஸோ மண்டே மட்டும் போட்டாலே போதுமானது. ஏன்னா மண்டேல ஸ்டார்ட் பண்ணால் கடைசி எதில் போய் முடியும், சண்டேல முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேற எதுவுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மண்டே மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் வித் மண்டே, தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் டே எங்கே இருக்கும் அப்படின்னா மண்டேல இருக்கும். தென் செகண்ட் மண்டே என்ன ஆகும், இதுல இருந்து 7 ஆட் ஆகும். இதுல இருந்து +7, இதுல இருந்து +7, இதுல இருந்து +7, இதுல இருந்து +7. கரெக்டா? அவ்வளோதானே? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் போட்டால் போதும் இல்லையா? 1 + 7 is 8, 8 + 7 is 15, 15 + 7 is 22, 22 + 7 is 29, then 30. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே டோட்டலாக எத்தனை வீக் இருக்கு, டோட்டலாக எத்தனை வீக் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணணும். 1 2 3 4 5 வீக்ஸ் இருக்கு. பட் 5th வீக்ல மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும்தான் இருக்கு, ரிமைனிங் டேஸ் இல்லை. அப்போ டோட்டலாக இந்த 4 வீக்ஸில் 4 சண்டேஸ் வந்திருக்குமா? இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். ஓகேவா? இந்த 4 வீக்ஸில் 4 சண்டேஸ் வந்திருக்கும். தேர்ஃபோர் 265 × 4. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். 265 × 4 ப்ளஸ், ஸோ அவுட் ஆஃப் 30ல 4 சண்டேஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்கும்? 26 டேஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் டேஸ் எத்தனை விசிட்டர்ஸ் வராங்க? 130. ஸோ 130 × 26 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 30. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுக்கப்புறம் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும். எய்தர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் ஆர் டிஜிட்டல் சம் டெக்னிக், எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? ஸோ இல்லை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் தப்பு இல்லை. பட் டிஜிட்டல் சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்க 13 இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஆன்சரோட 30 மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சரோட 30 மல்டிப்ளை ஆகும்போது எவ்ரி ஆன்சர் இஸ் மல்டிப்ளைடு வித் 30. ஸோ தென் டிஜிட்டல் சம் செக் பண்ணலாம். ஸோ 6 + 5 11, 11 + 2 13, 13 4. ஸோ இதில் டிஜிட்டல் சம் 4, இங்கே டிஜிட்டல் சம் 4, 4 4s are 16. ஸோ 1 + 6 is 7. ஸோ இந்த டோட்டல் இதோடைய டிஜிட்டல் சம் வந்து 7. ஸோ அதே மாதிரி இங்கே 4 × 2 + 6 is 8, 4 8s are 188, 2 8s are 16, 32. ஸோ 3 + 2 is 5. ஸோ இந்த கால்குலேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸு ஒரு 2 times செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ அதனால் 5. ஸோ அப்போ 7 + 5 is 12. ஸோ 1 + 2 is 3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு டிஜிட்டல் சம் 3 வருது. அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லையும் டிஜிட்டல் சம் 3 வரணும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் டிஜிட்டல் சம் 3 வரணும் அப்படின்னா இதில் செக் பண்ணுங்கள். 8 + 1 is 9, 4 3s are 12. ஸோ 1 + 2 is 3. இதோட டிஜிட்டல் சம் 3 வருது. மேபி இது ஆன்சராக இருக்கலாம், செக் பண்ணலாம். ஸோ 3 + 5 is 8, 8 + 1 is 9. 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 9 தான் வரும். ஸோ இது ஆன்சர் இல்லை. ஸோ இங்கே 6 + 5 is 11, 11 + 1 is 12. ஸோ 1 + 2 is 3, 3 3s are 9. இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ இங்கே 9 கேன்சல் பண்ணால் 3 × 3 9, இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 148. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ டோட்டல் டேபிளர் காலம் போட வேண்டாம். ஜஸ்ட் எந்த டேல ஸ்டார்ட் ஆகுது அந்த இதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதுமானது. அண்ட் இந்த மந்தில் எத்தனை சண்டே இருக்குது, ரிமைனிங் டேஸ் எத்தனை, மற்றதெல்லாம் ஈஸி தான். மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.
given that the mean of 5 numbers is 28. If one of them is excluded, the mean get reduced by 5. Determine the excluded number. Determine the excluded number. So, இந்த question already நேத்தே பார்த்தோம். Person joining or person leaving. So, a person leaving, given that 5 எண்களின் சராசரி 28. So, அப்போ 5 எண்களின் சராசரி 28. அவற்றில் ஒன்று விலக்கப்பட்டால் ஒரே ஒரு வேல்யூ வந்து வெளியே போயிடுச்சு, லீவ் ஆயிடுச்சு, சராசரி 5ஆல் குறைக்கப்படும். ஓகேவா? ஸோ அப்போ 1 ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. அப்போ 4 இதோடைய ஆவரேஜ், இதுல இருந்து 5 ரெடியூஸ் ஆகுது. ஸோ 5 சப்ராக்ட் பண்ணா 23. விலக்கப்பட்ட எண்ணை தீர்மானிக்கவும், விச் மீன்ஸ் லீவ் ஆன வேல்யூவோட லீவ் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு பர்சன் ஆர் எனிதிங் அதோடைய வேல்யூ என்ன. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு? 1 ரெடியூஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு? -5 ரெடியூஸ் ஆயிருக்கு. தென் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த -1 23ஆல் மல்டிப்ளை பண்ணணும், -5 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × -5 -25, -1 × 23 -23. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -48. ஸோ எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டை நெகட்டிவ்ல நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ நெகட்டிவ்ல நம்ம சொல்ல மாட்டோம். நெகட்டிவ் மீன்ஸ் ஒரு பர்சனோட, இப்போ நம்ம ஆவரேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சனுடைய ஹைட்டோ வெயிட்டோ அல்லது மார்க்கோ, ஸோ இந்த மாதிரி கிலோமீட்டர், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ், ஒரு வேல்யூபிள் திங்கை வச்சு தான், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு திங்ஸை வச்சு தான் நமக்கு கொஸ்டின் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பில்ட் பண்ணும்போது நெகட்டிவ்ல நம்ம சொல்ல முடியாது. இவங்க வந்து -5 சென்டிமீட்டர் இருக்காங்க, -160 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னு. ஸோ எப்பயுமே வேல்யூவை நெகட்டிவ்ல சொல்ல முடியாது. ஸோ அதனால லீவ் ஆன பர்சனோடைய வேல்யூ, ஸோ லீவ் அப்படின்னா வெளியே தானே போறாரு, ஸோ அப்போ அதை நெகட்டிவ்ல தான் காட்டும். ஸோ அப்போ இங்கே மைனஸ்ல காட்டினா அதை நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 48. ஸோ பர்சன் ஜாயினிங் ஆர் பர்சன் லீவிங் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸோடைய ஆவரேஜ், தென் ஒருத்தர் லீவ் ஆகுறாரு, அப்போ 4 மெம்பர்ஸோடைய ஆவரேஜ் என்ன. ஸோ இங்கே எக்ஸாக்ட் ஆவரேஜ் கொடுக்காம நார்மல் ஆவரேஜ்லேருந்து 5 ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் எப்பயும் போல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள், தென் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8 persons is increased by 2.5 kg when one of them who weighs 56 kg is replaced by a new man. Find the weight of the new man. Okay, find the weight of the new man. Okay, super question. Okay, so the average weight of 8 persons is increased by 2.5 kg when one of them whose weight is 56 kg is replaced by a new man. So இங்க actually 8 persons இருக்காங்க. ஓகேவா? So person 1, person 2, person 3, person 4, person 5, person 6, person 7, person 8. இந்த 8 பர்சன்ல ஏதோ ஒரு பர்சனுடைய வெயிட் வந்து 56 கிலோ. ஏதோ ஒரு பர்சன், நான் P5ன்னு எடுத்துக்கிறேன், இவருடைய வெயிட் 56 கிலோ. அப்ப இந்த P5 தூக்கிட்டு, ஓகேவா, இந்த P5 தூக்கிட்டு புதுசா ஒரு ஆளை அங்க பிளேஸ் பண்றாங்க. இந்த P5, இந்த பர்சன் 5 எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு ஆளை அங்க போடுறாங்க. அப்ப மற்ற ஆள்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. பர்சன் 1, பர்சன் 2,
person 3, person 4, person 5, person 6, person 7, person 8. மற்றவங்களாம் மாறல, இந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும் சேஞ்ச் ஆகுறாரு. 56 கிலோ உள்ள ஒருத்தர் வெளியே எடுத்துட்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை உள்ள போடுறாங்க. விச் மீன்ஸ் அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இன் ஸ்கூல் எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அந்த ஹெட் மாஸ்டருடைய வெயிட் வந்து 56 கேஜி. ஸோ அவருக்கு பதிலாக நியூ ஹெட் மாஸ்டர் உள்ள வர்றாரு, அப்போ இவருடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ அவங்க அதான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த நியூ மேன். இந்த புதுசாக வந்தவருடைய வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அண்டு இந்த 56 கேஜி உள்ள ஒருத்தரை வெளியே எடுத்துட்டு புதுசாக ஒரு ஆளை உள்ள கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது பழைய ஆவரேஜில் இருந்து பழைய ஆவரேஜ் எக்ஸ் அப்படின்னா புது ஆவரேஜ் வந்து பழைய ஆவரேஜ் எக்ஸ் அப்படின்னா புது ஆவரேஜ் வந்து அந்த எக்ஸில் இருந்து 2.5 கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பழைய ஆவரேஜை விட 2.5 கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்? புரியுதா? ஸோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக இந்த புதுசாக ஜாயின் பண்ண பர்சனுடைய வெயிட்டு 56 கிலோவோட அதிகமாக தான் இருக்கணும். அப்போ 4 ஆப்ஷனுமே 56 கிலோவோட அதிகம் தான். ஸோ எது கரெக்டான ஆன்சர்ன்றதை செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பழைய ஆள் 56 கிலோவில் இருக்கவர் வெளியே போயிட்டார், புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. விச் மீன்ஸ் இதை வந்து மிஸ்ரீடுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்ட் வேல்யூ ஆர் ராங் வேல்யூ அப்படி கூட எடுக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னா, $56 kg. ஸோ அதை கொஞ்சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காமல் நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம்? ஒன்று நார்மல் ட்ரெடிஷ்னல் வேலை சால்வ் பண்ணலாம், அல்லது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், அல்லது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இங்கே எனக்கு எந்த வேல்யூமே தெரியாது. ஸோ எந்த வேல்யூமே தெரியாதுன்றக்காக இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ 3 and 4 மாடல் யூஸ் பண்ண முடியாது. பட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு ஆவரேஜ் இப்போ 10, 20, 30 இதோடைய ஆவரேஜ் 20 அப்படின்னா எல்லா வேல்யூவும் நம்ம ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் படி 20, 20, 20ன்னு எழுதிக்கலாம். ஸோ 20, 20, 20க்கு ஆவரேஜ் பார்த்தாலும் அதே 20 தான் வரும். ஸோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் படி அப்படி பார்த்தா இங்கே ஏதோ ஒரு ஆவரேஜ் வந்திருக்கு, எக்ஸ் அப்படின்ற ஒரு ஆவரேஜ். ஓகேவா? ஏதோ ஒரு எக்ஸ் அப்படின்ற ஆவரேஜ் ஆயிருக்கு. அப்போ எல்லா வேல்யூவும் எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ஆவரேஜை நீங்கள் 56ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் புதுசாக வந்திருக்கவருடைய ஆவரேஜ் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஓல்டு ஆவரேஜ் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால அதை நான் வந்து 56ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 56 அப்படின்னா எல்லாருடைய வெயிட்டும் 56, 56, 56ன்னு வச்சுக்கலாமா? எல்லாருடைய வெயிட்டும் 56, 56, 56ன்னு வச்சுக்கலாமா? இது ஜஸ்ட் அசம்ஷன் தான், இது ரூல்லாம் கிடையாது. பட் இது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2.5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2.5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இவங்களுடைய வெயிட் ஆல்ரெடி 56ன்னு நமக்கு தெரியும். பட் 2.5 ஆவரேஜில் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒவ்வொருத்தருடைய வெயிட்டும் 2.5, 2.5, 2.5 இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்? ஒவ்வொருத்தருடைய வெயிட்டும் 2.5, 2.5, 2.5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த P1 வெயிட் 56 தான், ஆல்ரெடி அவங்க அங்கேயே தான் இருக்காங்க, அவங்க சேஞ்ச் ஆகலை. அப்போ இவங்களை இருக்கக்கூடிய 2.5 இங்கே தான் சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த 8 பேருக்கும் 2.5 கேஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 2.5 இன்டூ 8 என்ன வரும்? 2.5 இன்டூ 8 வந்து விச் இஸ் 5/2 இன்டூ 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, 5 4 20. ஸோ 20 கேஜி வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கேஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு?
20 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இங்கே P1 சேம், P2 சேம், P3 சேம், P4 சேம், P6 சேம், P7 சேம், P8 சேம். இங்கே சேஞ்ச் ஆகிறது P5 மட்டும்தான். தேர்ஃபோர் இந்த P5 அப்படின்றவர் இந்த 56 plus 20 which is 76 kg இருப்பாரு. ஓகேவா? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் படி. ஸோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் படி பழைய ஆவரேஜை விட நியூ ஆவரேஜ் வந்து 2.5 இன்க்ரீஸ் ஆகுது. 2.5 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஈச் டேர்மில் நம்ம 2.5 இன்க்ரீஸ் பண்ணால் ஆவரேஜும் 2.5 இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் ஒன் ஆஃப் த பர்சனோடைய வெயிட் கேட்டிருக்காங்க. நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க ஈச் பர்சனுக்கு வந்து 2.5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுடைய ஆவரேஜும் 2.5 இன்க்ரீஸ் ஆகும்ல. தென் இங்கே P1, P2, P3, P4, P6, P7, P8லாம் சேம் பர்சன், சேஞ்ச் ஆகலை. ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ள வரவர்கள் நம்ம வெயிட் கூடாது, நம்ம அதே வெயிட்டில் தான் இருப்போம். அப்போ புதுசாக வந்தவர் தான் வெயிட் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த P5ன்றவர் நார்மல் வெயிட் 56, அதை விட 20 கிலோ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆவரேஜ் 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர்ஃபோர் 56 பிளஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய 20 kg விச் இஸ் 8 பேருக்கும் 2.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 2.5 into 8 அவருடைய மொத்த வெயிட்டும் P5 கிட்ட தான் இருக்கும். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 76. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ட்ரிக்கியாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் வித்தவுட் எனி டென்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் டீட்டெயிலாக ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 men is 28. 5 new men of an average age of 25 years joined them. Find the average age of all the men together. 25 ஆண்களின் சராசரி வயது 28. ஓகே, 25 மென். 25 மென்னோடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 28 years. 5 new men added. 5 new men added. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 25. Find the average age of all the men. ஸோ அப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டோட்டல் 30 மென்னோடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறையா பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 30ன்னு போட்டோம், அப்போ இதை ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. ஸோ இந்த 30 மென்னோடைய ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த ஆவரேஜ் ஆஃப் 30 men இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 30 men's ஏஜ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மென்ஸ். ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மென்ஸ் 30ன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் டைரெக்டாக 13 போட்டுடலாம். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், இந்த 30 பேருடைய மொத்த வயசு என்ன, மொத்த கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும், மொத்த சம்மேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. இந்த 25ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சம்மு கிடச்சிரும். விச் இஸ் 25 into 28. ஸோ அதே மாதிரி இந்த 5ஐ 25ஓட மல்டிப்ளை பண்ணிட்டாலும் நமக்கு டோட்டல் சம் கிடச்சிரும். ஸோ இங்கே 25 into 28 அப்படின்றது 25 மென்னோடைய டோட்டல் சம். இங்கே 5 into 25 அப்படின்றது இந்த 5 பேருடைய டோட்டல் சம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது மொத்தம் 30 பேருடைய டோட்டல் சம். அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா சம் ஆஃப் 30 மென்ஸ் ஏஜ் கிடச்சிரும். அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 25 into 28 ப்ளஸ் 5 into 25 டிவைடட் பை 30. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ தென் இந்த 30 இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ஆன்சர் இன்டூ 30. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் இன்டூ 30 பண்ணலாம். ஸோ இன்டூ 30 பண்ணீங்க அப்படின்னா
ஸோ 30 ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிஜிட்டல் சம் எடுத்தாலே போதுமானது. டிஜிட்டல் சம் என்ன வரும்? 5 + 2 is 7, 8 + 2 is 10, 1. ஸோ திஸ் இஸ் 7 + 5 + 2 is 7, this is 5. 7 5s are 35, 3 + 5 is 8. ஸோ அப்போ 8 + 7 is 15, 1 + 5 is 6. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6, அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 6 வரணும். ஸோ அப்போ இங்கே 9 கேன்சல் பண்ணிடுங்க. 2 + 5 is 7, 7 3s are 21, 2 + 1 is 3, பட் எனக்கு 6 வேணும், இது ஆன்சர் இல்லை. இங்கே 6 + 2 is 8, 6 + 5 is 11, 11 + 2 is 13, 1 + 3 is 4, 4 3s are 12, 4 3s are 12, right? 11, 12, 3. 11, 13 வருமோ? 4, 15, 6. I did any mistake? 25 into 28 into 30. So 9, 7, 7 3s are 21. Inga 7, 7 into 1, 7. 5, 5 7s are 35. 3 + 5 is 8. 8 + 7 is 8 + 2 is 10, 15. 1 + 5 is 6. So 29.5 into 30. So 9 cancel punda 7. 7 3s are 21. 2 + 1 is 3. 26.5. 6 + 5 is 11. 11 + 2 is 13. 1 + 3 is 4. 4 3s are 12. 1 + 2 is 3. So இதுவும் ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. 27.5. So 7 + 2 is 9. 5 3s are 15. 1 + 5 is 6. Maybe the answer இருக்கலாம். And 10. 1 + 5 is 6. 6 3s are 18. 1 + 8 is 9. So answer for this question is 27.5. Okay. Okay, answer is 27.5. கரெக்ட் தான், நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நான் ரஃப் பேஜ் போடும்போது 26.5 வந்தது. ஸோ அதனால தான் செக் பண்ணேன், பட் ஆன்சர் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 27.5. எங்கே மிஸ்டேக் பண்ணல, ஒன்ஸ் பார்த்துக்கிறேன். 25 men 28 years, 5 men 25 years. Find the average age of total men. 30, 28 into 25, 5 into 25, sum of numbers 5 into 25 divided by 30 is equal to answer 30. Yes, correct. So 27.5 correct தான். ஓகேவா? நான் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ நமக்கு என்ன தேவை அதை மட்டும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், the average salary of a person, the salary, expenses, இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் ஆவரேஜ் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ த ஆவரேஜ் சேலரி ஆஃப் எ பர்சன் ஃபார் த மந்த் ஆஃப் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே இஸ் 12,000. And that for the month March, April, May and June is rupees 3,000. If his salary for the month of June is 6,000, then what is his salary for the month of February? ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த 4 மாதத்துடைய ஆவரேஜ் இஸ் 12,000, which means divided by. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு எழுதிட்டு அப்புறமா இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஸோ டிவைடட் பை 4 போடுவோம். ஸோ இந்த 4 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அதில் சம்மேஷன் வந்து 12,000 into 4. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே ப்ளஸ் ஜூன், ப்ளஸ் ஜூனுடைய ஆவரேஜ் சேலரி
இஸ் 3000, which is 3000 into 4. ஏன்னா டிவைடட் பை 4 அது அந்த பக்கம் போயிடும். தென் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா மார்ச் கேன்சல் ஆயிரும், ஏப்ரல் கேன்சல் ஆயிரும், மே கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது பிப்ரவரி மைனஸ் ஜூன் இஸ் ஈக்குவல் டு 12,000 மைனஸ் 3,000. ஸோ 4 காமனாக வெளியே வந்துடும். 4 காமனாக வெளியே வந்துட்டால் 12,000 மைனஸ் 3,000 which is 9,000. 9,000 into 4. ஸோ 9 4s are 36. ஸோ இது டோட்டல் என்ன ஆயிரும்? 36,000 மாறிடும். 36,000. ஸோ பிப்ரவரி மைனஸ் ஜூன் இஸ் ஈக்குவல் டு 36,000. அந்த கொஸ்டினில் ஒன் மோர் திங் என்ன கொடுத்துட்டாங்க? ஜூன் மந்தோடைய சேலரி 6,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜூன் மந்தோட சேலரி 6,000 அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஜூன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஜூன். therefore 36,000 plus 6,000 is equal to 42,000. So answer is 42,000. Okay. So இது நார்மல் ப்ரொசீஜர். ஓகே, நார்மலாக இதுதான் ப்ரொசீஜர். இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இன் அனதர் வே இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தா காமனாக இருக்கிறத விட்டுறணும். காமனாக இருக்கிறத விட்டு எஸ் இதே தான் ஷார்ட்கட். ஷார்ட்கட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதுனா ஷார்ட்கட், அவ்வளோதான். டேரெக்டாக பிப்ரவரி மைனஸ் ஜூன் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? ரெண்டுலேயுமே காமனாக வந்து மார்ச் ஏப்ரல் மே இருக்குது. ஸோ அப்போ இங்கே பிப்ரவரி இருக்குது, இங்கே ஜூன் இருக்குது. ஸோ அப்போ பிப்ரவரி மைனஸ் ஜூன் இஸ் ஈக்குவல் டு 12,000 மைனஸ் 3,000 இன்ட்டு 4. ஸோ இதான் ஷார்ட்கட். டேரெக்டாக இதே ஷார்ட்கட்டாக போட்டு சால்வ் பண்ணிடலாம். பட் இது புது ஷார்ட்கட்லாம் கிடையாது. ஓகே, ஷார்ட்கட்டாலாம் வேறு எதுவும் நம்ம பார்க்க முடியாது. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மற்ற 3 வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3,000. எஸ், இதுதான் மெத்தட். ஓகேவா? இதை வந்து சும்மா ஷார்ட்கட் பில்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஷார்ட்கட் அப்படின்றது எப்படி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எழுதணும். ஓகே, ஷார்ட்கட்ன்றது புதுசாக நம்ம கண்டுபிடிச்செல்லாம் வரல. ஓகேவா? இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜர் எழுதுறீங்க. இந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணுறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணோம்? பர்சன் லீவிங்க்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போன கிளாஸில் ப்ரொசீஜர் எழுதியிருப்போம். அந்த ப்ரொசீஜர் பார்க்கும்போது ஓகே இப்படி பண்ணலாம், அந்த ப்ரொசீஜர்லேருந்து இதை கொண்டு வரலான்ற ஒரு ஐடியாலஜி நமக்கு வரும். ஸோ அந்த ஐடியா வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் பில்ட் பண்ணணுமே தவிர புதுசாலாம் ஒரு ஷார்ட்கட் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ டேரெக்டாக ஒரு கொஸ்டினை ஷார்ட்கட் மட்டும்தான் வச்சு போட முடியுன்றத சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது நார்மலாக அப்படியே தான் சால்வ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது மார்ச் ஏப்ரல் மே, அது கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் வந்து பிப்ரவரி மட்டும் இருக்கும். ஸோ பிப்ரவரியோடைய வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 12,000 இன்ட்டு 4 இருக்கும். தென் இங்கே வந்து ஜூன் மந்த் இருக்கும். ஜூன் மந்தோடைய வேல்யூ வந்து 3,000 இன்ட்டு 4. தென் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12,000 மைனஸ் 3,000 இஸ் 9,000. 9 4s are 36. ஸோ 36,000. இது பிப்ரவரி மைனஸ் ஜூன். அண்ட் ஜூன் மந்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜூன் மந்தோட வேல்யூ 6,000. ஸோ அந்த 6,000 இங்கிட்ட கொண்டு போனால் ப்ளஸ் 6,000. therefore 36 plus 6 is 42. 42,000 is the answer. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம பெய்டு கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆவரேஜ் தான். பட் டாபிக் வைஸாக பிரித்து மாடியூல் வைஸாக பிரிச்சுருப்போம். மாடியூல் வைஸாக பிரித்து ஒவ்வொரு மாடல்லையும் மினிமம் ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படின்றத எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய பெய்டு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பெய்டு கோர்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பெய்டு கோர்ஸில். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பெர் டேக்கு மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ. ஓகே, நிறைய பேர் ஒரு வீடியோ போடுவாங்க. நான் மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். பட் வந்து ஒரே கிளாஸ் ஒரே டாபிக் வந்து நம்ம 10 days 20 days அப்படி இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. ரைட்? அந்தளவுக்கு சிட் பண்ணி பார்க்க மாட்டாங்க, உட்காந்து பார்க்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு ப்ரைஸோ ஏதோ ஒரு இது நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், மார்க் டெஸ்ட்டுக்காக தான் மேக்ஸிமம் இதில் வந்து இதே இருக்குது. ஓகே, டெய்லி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ 760 days நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா பெர் டேக்கு 50 கொஸ்டின் எழுதுவீங்க. அப்போ 700 days 10 days 500 கொஸ்டின்ஸ் எழுதிடுவீங்க.
100 டேஸில் 5000 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. அப்போ 760 டேஸில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் எழுதுவீங்கன்னு பாருங்கள். ஓகே, 7 5 35 which is 35,000, அரௌண்ட் 40,000 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 40,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம எவ்வளோக்கு தான் தரோம் அப்படின்னா 555 ருபீஸ்க்கு மட்டும்தான் தரோம். ஓகேவா? ஸோ வெரி எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஸோ கோர்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மிஸ்ரீடு ஆர் ராங்லி என்டர்டு ஆர் இன்ஸ்டெட் ஆஃப், இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ இங்கே பாருங்க, த ஆவரேஜ் மார்க், ஃபர்ஸ்ட் நான் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன், தென் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 50 students in an examination was 65. So average mark of 50 students, 50 பேருடைய average mark வந்து 65 கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க. It was later found that the mark of one student had been wrongly entered as 83 instead of 38. The correct average is, அதாவது ஃபர்ஸ்ட் 50 பேருடைய ஆவரேஜை கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லிட்டாங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் திரும்ப கிராஸ் செக் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் வந்து ஒரிஜினல் அவருடைய மார்க் வந்து 38, பட் அவங்க என்னன்னு போட்டாங்க 83 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கரெக்ட் ஆவரேஜ் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஸோ ப்ரொசீஜர் கூட வேண்டாம்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஓகே, ஸோ ப்ரொசீஜர் போட்டால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 50 ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் வந்து 65, 50 ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் வந்து 65 கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் லேட்டர் இப்போ 50 ஸ்டூடெண்ட்டோடைய சம் என்ன வரும்? 50 ஸ்டூடெண்ட்டோடைய சம் என்ன வரும்? 50 into 65 வரும். 50 into 65 வரும். இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் 38 தான், பட் அவங்க என்ன பிளேஸ் பண்ணிட்டாங்க? 83 பிளேஸ் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் அதிகமாக மார்க் போட்டாங்க. ஸோ அதிகமாக மார்க் போட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக போட்ட மார்க்கை சப்ராக்ட் பண்ணணும். எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? அவங்க போட்டது 83 மார்க்கு, ஆனால் அந்த பையன் எடுத்தது 38 மார்க்கு தான். ஸோ இப்போ 83லேருந்து 38 சப்ராக்ட் பண்ணால் அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் அதில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது சப்ராக்ட் ஆயிருமா? அது கனியாக தெரிஞ்சிருமா? ஸோ அப்போ 80 - 30 is 50, 8 - 3 is 5, which is 45. 45 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 50 into 65 ஓல்ட் ஆவரேஜ் மைனஸ் 45 டிவைடட் பை 50. ஸோ திரும்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி பண்ணலாம்? 50 into 65 டிவைடட் பை 50 மைனஸ் 45 டிவைடட் பை 50. ரைட்டா? ஸோ இதான ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் புரியுதா? ப்ரொசீஜர் உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஃபஸ்ட்டு 50 பேருடைய ஆவரேஜ் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு தட்டில் கொடுக்குறாரு ஒரு டீச்சர்கிட்ட, ஆவரேஜ் வந்து என்னன்னு கொடுங்க அப்படின்னு. ஸோ அவர் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் வந்து 65 சார் அப்படின்றத சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேவா, அதை எழுதி வச்சுட்டாங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணுறாங்க, அவருடைய மார்க்கையும் இதையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பையனுடைய மார்க்கை தப்பாக நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்றத அவர் ஃபைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஆவரேஜ் இருக்கும் இல்லையா, 50 into 65, அந்த ஆவரேஜில் இருந்து அவர் எக்ஸ்ட்ரா என்ன மார்க் போட்டிருக்காரோ அந்த மார்க்கை சப்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ 50 பேருடைய ஆவரேஜ் 65 கண்டுபிடிச்சிட்டாரு. 50 65 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சம் கிடச்சிரும். இந்த டோட்டல் சம்ன்றது தப்பு. என்ன தப்பு? ஒரு பையன் 38 மார்க் ஆனால் 83ன்னு போட்டார். அப்போ அதிகமாக மார்க் போட்டு ஆட் பண்ணிட்டார். அப்போ எவ்வளோ மார்க் அவர் ஆட் பண்ணியிருக்காரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காரோ அதை சப்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எடுத்த மார்க் மைனஸ் 45 டிவைடட் பை 50. ஸோ இதை பார்ஷியலாக பிரித்தோம் அப்படின்னா 50 into 65 by 50.
ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஓல்டு ஆவரேஜ். ஓகேவா? இது வந்து ராங் ஆவரேஜ் ஆர் கொஸ்டின்ல கொடுத்த இனிஷியல் ஆவரேஜ். இனிஷியல் ஆவரேஜ் மைனஸ் டிஃபரன்சஸ். இனிஷியல் ஆவரேஜ் மைனஸ் டிஃபரன்சஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இதுதான் ஷார்ட்கட். இப்போ புரிஞ்சிருச்சா? ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் பில்ட் பண்ண போகிறோம். ஷார்ட்கட் என்ன? இதை பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் என்ன? இந்த மாதிரி மிஸ்ரீடு ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கரெக்ட் ஆவரேஜ், கரெக்ட் ராங். உங்களுக்கு எழுதுகிற கஷ்டமாக இருந்தால் டிக்கு இன்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ இங்கே கரெக்ட் மார்க் எவ்வளவு? 38. அவர் எவ்வளோ போட்டார்? 83 போட்டார். ஓகே. ஸோ கரெக்ட் ஆவரேஜ் வந்து 38, கரெக்ட் மார்க் வந்து 38, அவர் தப்பாக போட்டது 83. தேர்ஃபோர் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ அவங்க கரெக்டாக போட்டும் தப்பாக போட்டால் அது நம்ம பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வருது? 45. இப்போ 45 வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க இனிஷியலாக கொடுத்த ஆவரேஜை எடுத்துக்கோங்க. இனிஷியலாக கொடுத்த ஆவரேஜ் 65. இந்த 65 இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸை 45 பை டோட்டல் நம்பர். அது எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ இங்கே சென்டரில் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானது தான் கேள்வி. ஸோ இப்போ ப்ளஸ் வரணும் அப்படின்னா இது நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பையன் அதிகமான மார்க் எடுத்திருக்கான், கம்மியான மார்க்கை இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ ஆவரேஜும் கம்மியாக தானே வரும். அப்போ ஒரிஜினல் மார்க் போடும்போது அதிகமாக தான் ஆவரேஜ். அதிகமான மார்க், கரெக்ட் மார்க் வந்து அதிகம். ஓகேவா? இங்கே வந்து கரெக்ட் ராங் ஆவரேஜ். ஸோ கரெக்ட் மார்க் வந்து அதிகம், பட் அவங்க ராங்கா மார்க் கம்மியாக போட்டாங்க. அப்போ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா? நீங்கள் 30 மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 80 மார்க் எடுத்திருக்கீங்க, பட் அவங்க வந்து 30 மார்க்குன்னு போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ 80 மார்க் போட வேண்டிய இடத்துல 30 மார்க் போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஆவரேஜ் கம்மியாக தான் வரும். பட் அந்த 30 எடுத்துட்டு 80 போடும்போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஓகேவா? கம்மியான வேல்யூவை எடுத்துட்டு அதிகமான வேல்யூ போடும்போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமான வேல்யூவை எடுத்துட்டு கம்மியான வேல்யூ போடும்போது ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஸ் 45, ஒரிஜினல் மார்க்கு கம்மி. அவருடைய இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் குழப்ப விரும்பலை. ஸோ அவங்க கண்டுபிடிச்சது 83 வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 83 எடுத்துட்டு அதுக்கு கம்மியான மதிப்பு உள்ளே போடுறாங்க. அப்போ கம்மியான மதிப்பை போடும்போது அவங்க கண்டுபிடிச்ச ஆவரேஜும் கம்மியாகும். ஸோ அதிகமான வேல்யூவை எடுத்துட்டு கம்மியான வேல்யூ உள்ளே போகுது, அப்போ மைனஸ். கம்மியான வேல்யூ எடுத்துட்டு அதிகமான வேல்யூ உள்ளே போச்சுன்னா ப்ளஸ். ஓகே, அதிகமாகும். இதெல்லாம் சிம்பிள் லாஜிக். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க 45 டிவைடட் பை 50. கேன்சல் பண்ணால் 5, 10. தென் திரும்ப இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 9/10. ஸோ விச் இஸ் 0.9. ஸோ 65.0.9 which is 64.1. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 64.1. ஓகேவா? கம்மியான வேல்யூவை எடுத்துட்டு அதிகமான வேல்யூ உள்ளே போகும்போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமான வேல்யூவை எடுத்துட்டு கம்மியான வேல்யூ உள்ளே போகும்போது ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதை ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். In a class, the average score of 30 students on a test is 69. Later on, it was found that the score of one student was wrongly read as 83 instead of 58. The actual average score is. ஸோ ஒரு வகுப்பில் ஒரு தேர்வில் 30 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 69. பின்னர் ஒரு மாணவரின் மதிப்பெண் 58க்கு பதிலாக 83 என்று தவறாக கண்டறியப்பட்டது. உண்மையான சராசரி மதிப்பெண் என்ன? ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட போன இது மாதிரியே தான். ஸோ கரெக்டுக்கும் ராங்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ 83க்கும் 58க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ 80 - 50 is 30, 50
which is 25. 80 minus 50 is 30. 8 minus 3 is 5. ஸோ இது ரிவர்ஸில் போகும். ஸோ சப்ராக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். 83லேருந்து நீங்கள் 58 சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை ரெண்டாக பிரிச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 83-ஐ 80 + 3ன்னு பிரிக்கலாம். இந்த 58-ஐ 50 + 8ன்னு பிரிக்கலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் இந்த பக்கம், ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ண முடிஞ்சால் இங்கே. ஸோ அப்போ 80 - 50 30. இது டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டேன். இங்கே டைரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியாது. 3 - 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால 8 - 3. 8 - 3 is 5. ரிவர்ஸ்ன்றதுனால இங்கே. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள். 30க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 25. தேர்ஃபோர் இதுக்கான டிஃபரன்ஸ் 25. ஓகே, இதெல்லாம் ஸ்பீட் மேக்ஸில் நம்ம பார்த்தது. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் 25 தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆக்சுவல் இனிஷியல் ஆவரேஜ்னா 69. ஸோ இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா? இங்கே ப்ளஸ்ஸா மைனஸானா அதிகமான மதிப்பெண்ணை எடுத்துட்டு கம்மியான மதிப்பெண் உள்ள போகுது. 83 அப்படின்ற வேல்யூ வெளியே வருது, 58ன்ற வேல்யூ உள்ள போகுது. ஸோ வெளியே வர்ற வேல்யூ பெருசு, உள்ள போகிற வேல்யூ சிறுசு. ஸோ சின்ன வேல்யூ உள்ள போகிறதுனால மைனஸ், டிஃபரன்ஸ் என்ன 25. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 30. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 30. ஸோ தென் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் 5 தென் 6. ஓகே, 5 6 இன்ட்டு 4 போட்டோம்னா ஸோ அதை 100 ஆக்க முடியாது. 30 5/6. ஸோ அகைன் இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கரெக்டு தானே? In a class score 30 students, it was found that score of one student was wrongly read as 83 instead of 58. The average score will be, the actual average score is, the actual average score 5/6. So 5/6 அப்படின்றது 0 point something, which is 68 point something வருமா? ஸோ பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பாயிண்ட் சம்திங்கில் இல்லை. 83 instead of 58. 83 instead of 53 வருமோ? 83 instead of 53 போட்டால் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? சப்போஸ் திஸ் இஸ் 53 அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்? 20 ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 20 ஆகாது, 30 ஆகும். டிஃப்ரெண்ட் 30. தேர்ஃபோர் 30/30 வந்து என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். ஸோ 68 - 1 is 68. ஆக்சுவலி இது வந்து 53. 58 இல்லை 53. ஓகே, ஸோ நம்ம போட்டது கரெக்டு தான், பட் இந்த கொஸ்டின் தான் அது ராங்காக நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து 53 நாட் 58. 58 போட்டோம் அப்படின்னா பாயிண்ட் சம்திங்கில் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ எப்பயுமே இது வந்து பர்ஃபெக்டாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து 45/50. ஸோ கேன்சல் பண்ணால் 9/10. ஸோ ஒரு நம்பர் நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நமக்கு அப்படி இல்லை, 5/6 இருக்குது. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்போ நம்ம கொஸ்டினில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. பட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாமில் இது வரைக்கும் கொஸ்டின் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். சார் வந்து இப்படி கேட்க மாட்டாங்க, இப்படி வராதுன்றதுனால அப்படி கொஸ்டின் கேட்டால் அப்படி வராதுன்றது அர்த்தம் இல்லை. அதுக்காக அட்டன் பண்ணாமல் வராதிங்க. கொஸ்டின் மேபி அப்படி கேட்டால் நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். பட் இது வரைக்கும் நான் பார்த்த கொஸ்டினில் அந்த மாதிரி இல்லை, ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து கொஸ்டினை சேஞ்ச் பண்ணேன். மற்றபடி கான்செப்ட்லாம் சேம் தான். ஸோ ஆன்சர் இஸ் 68. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The average mark of 40 students was found to be 68. Okay, 40 students oda average வந்து 68. If the mark of two students were incorrectly entered as 48 and 64 instead of 84 and 46 respectively, then what is the correct average? அவங்க ரெண்டு வேல்யூ தப்பாக என்ட்ரு பண்ணான்னா 10 வேல்யூ தப்பாக என்ட்ரு பண்ணான்னு நமக்கு ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ ப்ரொசீஜர் என்ன? கரெக்ட், ராங். ஸோ இங்கே கரெக்ட் வேல்யூ என்ன? கரெக்ட் வேல்யூ வந்து 84 46. ராங் வேல்யூ என்ன?
48 64. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 30 130. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 4 is 12 11 112. ஸோ அப்போ கரெக்டான வேல்யூ 130, பட் அவங்க ராங்காக என்ட்ரு பண்ணது 112. அப்போ என்ன பண்ணுறோம், 112 வெளியே எடுத்துட்டு 130 உள்ளே கொண்டு போகிறோம். விச் மீன்ஸ் கம்மியான வேல்யூ வெளியே வருது, அதிகமான வேல்யூ உள்ளே போகுது. அப்போ ஆவரேஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நார்மல் ஆவரேஜ் என்ன 68. அப்போ வரக்கூடிய ஆன்சர் 68ஓட அதிகமாக தான் இருக்கும். 4 ஆப்ஷனுமே 68ஓட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இனிஷியல் ஆவரேஜ் 68 ப்ளஸ் டிஃப்ரென்ஸு 130க்கும் 112க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 18. ஸோ அப்போ 18 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 40. ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம 2 டேபிளில் போட்டால் 9 2s are 18 20. ஸோ அகெயின் 9 2s are 18 20. ஸோ அகெயின் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2வால் கேன்சல் பண்ணலாமா, 2வால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4.5 into 10. ஸோ அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் போயிடும். ஸோ அப்போ 68 + 0.45. So which is 68.45. So answer for this question is 68.45. So இந்த மாதிரி cancellation சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 10 வர்ற மாதிரி சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ 4.5 10ஆல் டிவைட் பண்ணுறதுனால ஒரு பாயிண்ட் முன்னாடி போகும். ஸோ விச் இஸ் 0.45. 68 + 0.45 68.45. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, okay, next problem. While tabulation of marks scored in an examination by the students of a class, by mistake the marks scored by one student got recorded as 93 in place of 63, and thereby the average mark is increased by 0.5. What was the number of students in the class? Okay, ஒரு வகுப்பின் மாணவர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை அட்டவணைப்படுத்தும் போது தவறுதலாக ஒரு மாணவர் பெற்ற மதிப்பெண் 63க்கு பதிலாக 93ஆக பதிவாகி சராசரி மதிப்பெண் 0.5 அதிகரித்தது. வகுப்பில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? ஓகே, சூப்பர் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்ட் ஆக்சுவல் ஆவரேஜ் என்னன்னு கேட்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மீன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.5. ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் போன ப்ராப்ளமில், இனிஷியல் ஆவரேஜ் ப்ளஸ் 18/14. ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட்டு, இதுதான் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் என்ன, டிஃபரன்ஸ் பை டோட்டல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், வாட் எவர் இட் இஸ், டிஃபரன்ஸ் பை டோட்டல் நம்பர். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், அதே இது மைனஸ் பண்ணோம், மைனஸ் டிஃபரன்ஸ் பை டோட்டல் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், இங்கே கொஸ்டினில் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், 93க்கும் 63க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 93க்கும் 63க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 30. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பை டோட்டல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அதை நீங்கள் டீன்னு எடுத்துக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0.5, விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ எனக்கு தேவை டி தானே, ஸோ டி அங்கிட்டு கொண்டு போங்க, 0.5 இங்கிட்டு கொண்டு வாங்க. ஸோ அப்படி கொண்டு போனால் டி இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 0.5. இப்போ 0.5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால், 0.5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நியூமரேட்டர் என்னன்னு சேஞ்ச் ஆகும் 300, டினாமினேட்டர் என்னன்னு சேஞ்ச் ஆகும் 5. தென் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 is 5, 6 5 is 30. ஸோ அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க,
ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 60. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ அவங்க எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கட்டும். ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட்? அவங்க எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆன்சரை ஃபைன் பண்ணணும். ஈஸி தானே? போனதில் என்ன பண்ணோமோ அதே தான், அதே இதை கொஞ்சம் ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கட்டும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஆவரேஜ். ஸோ பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஆவரேஜ் வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேட்டிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேட்டிங் ஆவரேஜ் வந்து batting average is equal to total number of score divided by total number of match played. ஓகேவா? மொத்தம் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காரு, நியூமரேட்டர்ல இருந்து அவர் எடுத்த டோட்டல் ஸ்கோர், இதுதான் பேட்டிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஆவரேஜ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதே பவுலிங் ஆவரேஜ் அப்படின்னா அவர் எவ்வளோ ரன் கொடுத்துருக்காரு எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு டிவைடட் பை எவ்வளோ ரன்னு. எஸ், கரெக்ட். எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட், டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட். எஸ், கரெக்ட். ஸோ அப்போ இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம டே டு டேல கிரிக்கெட் ஆடுறோம்ல அதே மாதிரி தான். ஸோ கொஸ்டினை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் என்ன? எ பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் 92 runs. A batsman scores 92 runs in his 15th innings. அவரோட 15வது மேட்ச்சில் அவர் 92 ரன் அடிச்சிருக்காரு. which increases his batting average by 4. ஸோ அவர் 15வது மேட்ச்சில் 92 ரன் அடித்ததுனால அவருடைய ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. வாட் வில் பி ஹிஸ் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப்டர் த 50th இன்னிங்ஸ்? 15வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவரது பேட்டிங் சராசரி என்னவாக இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டினை ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ டில் 14th இன்னிங்ஸ் வரைக்கும் அவருடைய ஆவரேஜை வந்து சம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 15th இன்னிங்ஸில் அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னா 92 ஸ்கோர் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு எவ்வளோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, பேட்டிங் ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏற்கனவே இருந்த ஆவரேஜை விட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே இருந்த ஆவரேஜை விட அவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுது. விச் மீன்ஸ் ஸோ 4 இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவருடைய 15 மேட்சுக்கு அப்புறம், விச் மீன்ஸ் 15 இன்னிங்ஸுக்கு அப்புறம் அவருடைய நியூ ஆவரேஜ் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ என்னவா இருக்கும்? ஸோ இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்? சிம்பிளாக எப்படி போடலாம்? எனி ஐடியா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம சால்வ் பண்ணணும். பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணலாம் இதை? ஸோ 15th இன்னிங்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஃபைன் பண்ண முடியுமா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் 4 15th மேட்ச் நம்பர் ஆஃப் மேட்ச் பிளேடு divided by total number of runs scored divided by okay total number of runs scored 14 .
okay, which is x. Four. ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஃபார்முலா வச்சே சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஷார்ட்கட். ஸோ ப்ரொசீஜர் நம்ம போட்டுடலாம். ஷார்ட்கட்டாக எப்படி போடலாம்? ஓகே, ப்ரொசீஜர்லேருந்து ஷார்ட்கட் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்றது, ஸோ பேட்டிங் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு total number of runs scored divided by total number of match played. Okay, so அப்போ till 14th innings வரைக்கும் 14th innings வரைக்கும் அவர் எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர் தெரியாது, டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் தெரியாது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ச் வந்து 14 அண்ட் பேட்டிங் ஆவரேஜ் வந்து சம் எக்ஸ். அப்போ இந்த 14 இந்த பக்கம் வந்தால் 14x. அப்போ டில் 14th மேட்ச் வரைக்கும் அவர் 14x ரன் எடுத்திருக்காரு, 14 into x ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஓகே ஓகே, ஸோ 14 டில் 14th வரைக்கும் அவர் எவ்வளோ ரன் எடுத்திருக்காருன்னா 14x ரன் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ தென் 15th மேட்ச்சில் அவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 92 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ 15th இதில் இந்த இதில் இருந்து 15th மேட்ச்சில் 92 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ டில் 14th வரைக்கும் ஒரு 14x ரன் எடுத்திருக்காரு, 15th மேட்ச்சில் 92 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 92 ரன்ஸ் எடுத்ததுனால அவருடைய ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் பேட்டிங் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, பேட்டிங் ஆவரேஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் வந்து 14x ப்ளஸ் 92. ஸோ 14x ப்ளஸ் 92 divided by total number of matches. Total number of matches வந்து 15. Then இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15x plus 15 into 4 is 60 is equal to 14x plus 92. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனால் 15x minus 14x is x, 92 minus 60 which is 32. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 32. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் வில் பி ஹிஸ் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப்டர் 15th innings. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 தான், விச் இஸ் 32 ப்ளஸ் 4 விச் இஸ் 36. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 36. ஸோ திஸ் இஸ் நார்மல் ப்ரொசீஜர். ஸோ ஷார்ட்கட்டை நம்ம இதை ஃபைன் பண்ணலாமா? ஸோ ஷார்ட்கட்டை ஏதாச்சும் ஃபைன் பண்ணலாமான்னு பாருங்கள். 14வது மேட்ச் வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் என்னன்னு தெரியாது. பட் 15th மேட்ச்சில் அவர் 92 ரன்ஸ் எடுத்ததுனால பேட்டிங் ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ இது வந்து பேட்டிங் ஆவரேஜுக்கான ஃபார்முலா. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ச் பிளேடு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ அப்போ 4 இன்க்ரீஸ் ஆகுது. 4 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணலாமா? ஸோ பேட்டிங் ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேட்டிங் ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஈச் வேல்யூலையும் 4 இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்ட், ஈச் இதுலையும் அவருக்கு வேல்யூ வந்து 4 இன்க்ரீஸ் ஆகணும், விச் மீன்ஸ் அவருடைய ரன்னில் 4 இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்ட், எஸ். ஸோ அப்போ 4 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த 4 வேல்யூவை அந்த 15 வேல்யூஸ்க்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாமா இந்த 4? விச் மீன்ஸ் டோட்டலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஸோ ஷார்ட்கட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 2 எக்ஸ் 1 எடுத்துக்கலாமா, மேட்ச் 1 எடுத்துக்கலாம், மேட்ச் 1 மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் 4
match 5, match 6, match 7, match 8, match 9, match 10, match 11, match 12, match 13, match 14, match 15. ஸோ இப்போ அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டில் மேட்ச் 14 வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் எக்ஸ் தான் இருந்திருக்கு. 15th மேட்ச்சில் அவர் 92 ரன்ஸ் அடித்ததுனால அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக 4 இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் 14 மேட்சோடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து எக்ஸ். 15th மேட்ச்சில் அவர் ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதனால அவர் ஆவரேஜ் என்ன ஆகுது, 4 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட், 4 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் பேட்டிங் ஆவரேஜ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ பேட்டிங் ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ 92 ரன்ஸ் எடுத்ததுனால அவருக்கு ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 92 ரன்ஸ் எடுத்ததுனால ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இதை ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 92, ஸோ 92 எடுத்ததுனால 4 இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் ஸோ இது வந்து நம்ம பர்சன் ஜாயினிங் மாதிரி போடலாமா? பர்சன் ஜாயினிங் போடும்போது ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பர்சன் ஜாயினிங் இங்கே ஒரு மேட்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் +4 ஆயிருக்கு. ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4 × 14 விச் இஸ் 40, 56. ஸோ 56 தானே, 40, 56. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52 வருது. ஸோ எக்ஸோட வேல்யூ 52 கிடையாதே, எக்ஸோட வேல்யூ 36. ஸோ அப்போ இங்கே வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பர்சன் ஜாயினிங் லீவிங் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி தான் ஷார்ட்கட் பில்ட் பண்ணணும். ஓகே, ஷார்ட்கட் அப்படின்றது இந்த மாதிரி தான். 14 மேட்ச் வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. 15வது மேட்சுக்கு அப்புறம் அவருடைய ஆவரேஜ் வந்து 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு மீன்ஸ் இந்த 14 மேட்ச்சில் எல்லா மேட்ச்லையும் எக்ஸ்ன்னு இருந்தது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வந்திருக்கு. கரெக்ட். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இது மாறி இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு. பட் இந்த 14 மேட்சோடைய வேல்யூவும் எக்ஸ் தான். அப்போ அந்த 15வது மேட்ச்சில் அவர் வந்து 92 ரன் எடுத்திருக்காரா? ஓகே, அதை ஓகே இப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த 92 ஓகே. ஸோ இங்கே +4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர்ஃபோர் 15 × 4 என்ன வரும்னு செக் பண்ணுங்க. 15 × 4 என்ன ஆகும் அப்படின்னா 40, 5 4 20, 60 வரும். கரெக்டா? 15 × 4 is 60, which means இவர் 92 ரன்ஸ் எடுத்தார் இல்லையா? இந்த 92 ரன்ஸ் அப்படின்றது, ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ 10, 20, 30 இதோடைய ஆவரேஜ் 20. ஓகே, இப்போ 10, 20, 30 அண்ட் 40 இதோடைய ஆவரேஜ் வந்து 25. தேர்ஃபோர் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்சன் வந்தார்ல, அந்த பர்சன் வந்து எப்படின்னா 25 தானே. அப்போ எல்லா வேல்யூவும் 25, 25, 25 எடுப்போம். 25, 25, 25 எடுப்போம். ரைட். பட் ஆஸ் பர் திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் படி நம்ம எல்லாத்துடைய ஆவரேஜும் என்னென்ன அசியூம் பண்ணிப்போம், 20, 20 அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா? அப்போ ஆக்சுவலாக இங்கே 25 இல்லை, இவங்க 3 பேருமே 20, 20 தான். அப்போ இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த 5, இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த 5, இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த 5 இவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். தேர்ஃபோர் 15 எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். அப்போ டோட்டலாக இந்த 4th பர்சன் வந்து 40யா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 தானே. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 4 அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க, 60. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 60, ஏன்னா அந்த 14 பேருடைய வேல்யூவும் எக்ஸ் தான். ஓகே, அந்த 15 பேரில்
14 பேரோட வேல்யூ எக்ஸ் தான், அது சேஞ்ச் இல்லை. ஆனால் இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 4 இருக்கு இல்லையா, இந்த 14 பேர்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 4 யாருக்கிட்ட இருக்கும், 15வது ஆளுக்கிட்ட இருக்கும். ஓகே, 15வது ஆளுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், 4 into 14. 4 into 14 என்ன வரும், 4 into 40 is 40 plus 56. ஸோ அப்போ 92ல் 56 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12, ஸோ விச் இஸ் 6, விச் இஸ் 8, 36. ஸோ இதுதானே 36 வருதோ. ஸோ 36 அப்படின்றது வந்து அவருடைய வேல்யூ. ஓகே, இவருடைய வேல்யூவும் எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அவரும் எக்ஸ் ப்ளஸ் 4 தான். ஸோ இங்கே 15 வரும். இங்கே 14 பேருடைய எக்ஸும் இவர்கிட்ட தான் இருக்கும். பட் இவர்கிட்ட ஒரு எக்ஸ் இருக்கும் இல்லையா, இவரும் எக்ஸ் ப்ளஸ் 4 தான். ஓகே, இவரும் எக்ஸ் ப்ளஸ் 4 தான். ஓகே ரைட், இதை விட்டு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் எப்படி பண்ணலான்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே ஸோ நான் அந்த பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஆவரேஜ் மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எழுதும்போது அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஆவரேஜ் வச்சு கொஸ்டின் நான் கேட்கல. இதை தவிர்த்து மற்றதை வச்சு கொஸ்டின் கேட்குறேன். மார்க் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸில் இந்த பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் பவுலிங் ஆவரேஜ் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் கான்செப்ட் இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம ஷார்ட்கட் பில்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் பில்ட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ கான்செப்ட் ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 14 பேருடைய 14 மேட்ச் வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ். அப்போ இந்த 14 மேட்ச்லையும் அவர் எக்ஸு 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 எக்ஸுன்னு இருந்திருப்பார். ஸோ அப்போ 15வது மேட்ச் ஆடினதுக்கப்புறம் அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே வந்து நம்ம எப்படி எடுப்போம், எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எடுப்போம். பட் இந்த 14 பேர்லையும் நமக்கு எக்ஸ் தான் இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 நம்மளா கொடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 ஃபுல்லாக இந்த 15வது மேட்ச் கிட்ட தான் இருக்கும். அப்போ இந்த 14 பேருடைய எக்ஸ்ட்ரா 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 40, 56. இந்த 56ம் யாருக்கிட்ட தான் இருக்கும், இந்த இவர்கிட்ட தான் இருக்கும். அப்போ 92லேருந்து 56 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் 36. ஸோ இந்த 36 இந்த 14 பேருடைய எக்ஸும் ஆக்சுவலி எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கணும். பட் இவங்களோட வேல்யூ எக்ஸ் தான். அப்போ இந்த 14 பேருடைய வேல்யூ 56ன்றது இவர் கூட சேர்ந்து தான் இருக்கும். பட் இவரும் எக்ஸ் ப்ளஸ் 4 தானே இருப்பார். அப்போ இந்த 4ஐயும் நம்ம இதோட கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 40 வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கும், விச் இஸ் 32 இருக்கும். ஓகேவா? ஸோ 32. தேர்ஃபோர் எக்ஸோடைய வேல்யூ வந்து 32ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ இதை உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐ பவுலிங் ஆவரேஜும் அதே மாதிரி தான். பவுலிங் ஆவரேஜும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ பவுலிங் ஆவரேஜும் உங்களுக்கு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ அது நம்ம பெய்டு கோர்ஸோடது. ஸோ நாளைக்கு உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை அன்றைக்கி ஈவினிங்கான அட்வான்ஸ் மேக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மல் ப்ரொசீஜர்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் நம்ம எல்லா கொஸ்டினும் ப்ரொசீஜராக போக மாட்டோம் இல்லையா, சம் ஷார்ட்கட்ஸ் பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷார்ட்கட் மட்டும் நான் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, எப்படி ஈஸியாக பார்த்த உடனே எப்படி ஃபைன் பண்ணலாம், விச் மீன்ஸ் இதிலேருந்து தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதிலேருந்து தான் ஃபைன் பண்ண போகிறோம். பட் இதிலேருந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் யூனிட் டிஜிட் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி ஈவினிங் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.